கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்ணீருமூற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமெல்லாம். வானத்தின் கீழே பூமி வானவர் இயேசு நாமமெல்லாம். ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அலை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. வருவாய் தருணம் இதுவே. வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணா வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு. ஓ சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்து உண்மையா இன்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அந்த நாமத்தை சொல்லும் பொழுது விடுதலை, அந்த நாமத்தை சொல்லும் பொழுது ரட்சிப்பு, அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதம், அந்த நாமத்தை சொல்லும் பொழுது உயர்வு, அந்த நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் புதிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கிருபைகளை தர போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே அந்த நாமத்தை நாங்கள் சொல்றோம். ஆண்டவரே அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு தேதி 8. கடந்த வருஷம் டிசம்பர் 8 நாங்கள் பொருளெல்லாம் வாங்கினோம். கிட்டத்தட்ட அது 22 லட்ச ரூபா அதோட எஸ்டிமேஷன். ஆனால் எங்கள் கையில் இருந்தது வெறும் 3.5 லட்ச ரூபா தான். அதான் 3 லட்ச ரூபா அந்த பொருள் பழைய பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ண 4 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அதோட பொருளோட மொத்தம் வந்து 22 லட்ச ரூபா. இப்போ நான் அன்றைக்கி காலையில் 8ஆம் தேதினோடனே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா அதே 8ஆம் தேதி தான் பொருளை எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு 1 வருஷம் பிரயாசப்பட்டோம். அந்த 1 வருஷம் பிரயாசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அதுக்கு முந்தின டைம் ஒரு நாள் ஆன்லைன் ப்ரேயரில் ஆண்டவர் பேசினார் ஒரு ஊழியக்காரன் மூலமாக. கர்த்தர் உனக்கு புதிய பொருளை கொடுக்க போகிறான்னு நீங்கள் சந்திரனுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் புதிய பொருளை மாற்றணுன்ற அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே வந்தோம். ஏன்னா அது வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எங்கே போவோம், எப்படி கடன் வாங்குவோம், எங்கே ரெடி பண்ணுவோம், அப்படியே ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த பற்றி ரொம்ப யோசிக்கலை. ஆனால் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அதிகமாக அந்த வார்த்தைக்காக வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அன்றைய நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பொருளை வாங்குவதற்கு உண்டான வாசலை திறங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. நாங்கள் ஜனவரி பிப்ரவரியில் வாங்கிடுவோம்னு நினச்சிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டோம். அப்படி பிரயாசப்பட்டுமே எங்களால் ஒரு 6 ரூபாய்க்கு மேலே சமாளிக்கவே முடியல. போன ஜனவரியிலேருந்து போன வருஷம் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் போராடிட்டோம். ஆனால் கடைசி ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, வருஷ கடைசிக்குள்ளே பொருளை நீங்கள் வாங்கிடுவீங்கன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணார். நாங்கள் அந்த வார்த்தையை வச்சு தான் ஒவ்வொரு முறை, ஏன்னா சந்திரன் கூட ஆர்டர் போட்டவங்க 4 பேரும் ஜனவரியில் வந்து ஏப்ரலே என்னமோ போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு 3 மாதத்தில் எல்லாருமே பொருளை எடுத்துட்டாங்க. 3 பேர் எடுத்துட்டாங்க 3 மாதம் கேப்பில். ஆனால் எங்களுக்கு வருஷமே ஆயிடுச்சு. எனக்கு அது ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் போராடி அழுக ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே
நாங்கள் உங்களை ஆராதிக்கிற பிள்ளைங்க, நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணினீங்க, உங்கள் வார்த்தையை நம்பி தான் நாங்கள் பிஸ்னஸில் இறங்கியிருக்கோம். ஏன்னா அவனுக்கு அதுக்கு உண்டான ஞானமோ படிப்பறிவோ எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க, சிறியவனை புழுதியெல்லாம் தூக்கி எடுப்பேன்னு சொன்னீங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவன் வார்த்தையை கொடுத்தீங்க. அந்த வார்த்தையை வச்சு தான் அந்த வாரியத்தில் இறங்கியிருக்கோம். ஆனால் உலகத்தான் 3 மாதத்தில் அவங்க வாங்க வேண்டிய பொருளை ஏன் பண்ணி வாங்கிட்டாங்க, எங்களால் ஏன் முடியல அப்படின்னு ரொம்ப நாங்கள் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு மன துயரத்துக்குள்ளே போயிட்டோம். வெளியே நாங்கள் யார்கிட்டையும் அதை சொல்லலை. சந்திரன் அப்பப்போ பாஸ்டர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தான். நாங்கள் வேறு யார்கிட்டையும் இந்த விஷயம் சொல்லலை. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப மன துக்கமாகவே இருந்துச்சு. ஆண்டவர் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொன்னாலும் அதே போல் கடைசி நேரத்தில் ஒரு 3 லட்ச ரூபா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படியே அங்கேயும் இங்கேயும் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 17 நெருங்கிட்டோம். அந்த 3 லட்ச ரூபா எங்களால் ரெடி பண்ணவே முடியல கடைசி. ஆனால் அந்த அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்றது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அது முன்னாடியே அதை வாங்கியிருப்போம். வாங்கியிருந்தால் எங்களுக்கு இன்னும் லோன் அதிகமாக இருந்திருக்கும். ஆன்ற அந்த சூழ்நிலையெல்லாம் தடுத்து கடைசியில் போன நவம்பரில் திடீர்னு ஒரு ஃபைனான்ஸில் தான் நாங்கள் வாங்குற மாதிரி ஆண்டதுக்கு உண்டான வாசலை திறந்தார். அதை குறித்து கேள்விப்பட்டதே நாங்கள் அப்போ தான் அதை, ஏன்னா அது வரைக்கும் எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த நேரத்தில் அதுக்கு உண்டான ஒரு தெளிவு ஆண்டர் கொடுத்தாரு. அதுக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இது உங்கள் சித்தம்னா நாங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டு எங்களுக்கு அந்த இடத்துலேருந்து வரணும். ஏன்னா எந்த ஒரு இது பத்திரமோ எதுவும் பாண்டு வச்சு நாங்கள் வாங்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு சித்தம்னா இதுக்கு உண்டான நாங்கள் என்ன ஒரு 3 லட்ச ரூபா எங்களுக்கு தேவையாக இருக்குது, அதுக்கு உண்டான வாசலை திறங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். மூவ் பண்ணால் கரெக்டாக நாங்கள் எதிர்பார்த்த விட 370க்கு மேலே எங்களுக்கு கிடச்சிச்சு அந்த இடத்துல. அப்போ அது ஆண்டோட சித்தம்னு சொல்லி நாங்கள் அதில் இறங்கி அதை வாங்கினோம். வாங்கி கரெக்டாக டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இன்றைக்கி தான் அந்த பொருள் இன்னையோட 1 இயர் ஆயிடுச்சு. ஆண்டவர் எத்தனையோ தேவைகளை சந்திச்சார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3ல் ஒரு பகுதி நாங்கள் அடைச்சிருக்கோம். இன்னும் பாதி அமௌண்ட் இருக்குது லோன் அடைக்க. ஆனால் அந்த லோன் அடைக்கிறதுக்கும் ஆண்டவர் வாசலை திறந்து கொடுத்தாரு எங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு பல விதத்தில் போராட்டம். பிஸ்னஸில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆனால் ஆண்டோடைய வார்த்தை உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி தான் இந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணது, உன்னை பெருக பண்ணுவேன், நீ திரளாய் பெருகுவான்ற வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை நம்பி தான் நாங்கள் இறங்கணும் மொழி, எங்கள் பலத்தை நம்பி இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஆண்டு ஒரு இடையில ஒரு 3 மந்த்ஸ் மட்டும்தான் ரொம்பவே பிஸ்னஸ் டல்லாக இருந்தாது. எல்லாருக்குமே வேலை இல்லாமல் இருந்துச்சு. இந்த முகூர்த்த சீசனே இல்லாமல் இருந்தனால ரொம்ப டல்லு. செப்டம்பர் அக்டோபரில் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டு கிட்டத்தட்ட 1 லேக் நெருங்குற அளவுக்கு தான் ஆண்டு வருமானத்தை கொடுத்தாரு. நாங்கள் அதிலேருந்து மற்ற கடன்கள் கொடுக்க ஆட்டோ வாடகை போனாலுமே எங்களுக்கு அது கையை பிடிக்காமல் லோனை அடைக்கிறதுக்கு ஆண்டு உதவி செஞ்சார். வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே பெரிய துதிகையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு வசனத்தை தியானிச்சோம். என்னது? அவர் அதிசயமானவர். நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தமாக இருக்கிறபடினாலே அவரை எப்படி கூப்பிடுறோம்? பரிசுத்தர். வல்லமையான காரியங்களை செய்கிறபடினாலே அவரை வல்லமையில. அதுபோல அதிசயமான காரியங்களை செய்கிறபடினாலே அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இருக்குது. நிறைய பேருக்கு அந்த வார்த்தையினுடைய தன்மை ஆழம் புரியல. என்ன வார்த்தை அது? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல். இதை பற்றி யார் எத்தனை பேர் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது நமக்கே. அது என்னன்னு விளங்கலை. கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன அவர் தோளில் இருக்குது? அப்படி என்ன கர்த்தத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தூய தமிழாக இருக்கிறனால தெரில. இங்கிலீஷில் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன போட்டிருக்குது? கவர்மெண்ட். எஸ். என்னங்க இப்போ புரியுதா உங்களுக்கு? என்னது இப்போ புரியுதா? கர்த்தத்துவம்னா புரியல, கவர்மெண்ட்னு சொன்னா புரியுது. அப்படி சொல்லுங்க பாச தமிழ்ல. கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் எங்க இருக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அல்லேலூயா. ஒரு கவர்மெண்ட்டையே ஃபிங்கர் டிப்ல வைக்கல, ஃபிங்கர்ல வைக்கல. ஒரு கவர்மெண்ட் எங்க வச்சிருக்காருங்க? ஏங்க ஒரு ராஜ்யத்தை, ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்குது இன்டர்நேஷனல் பைபிளில் நினைக்கிறேன், அத்தாரிட்டி. என்னங்க அத்தாரிட்டி? ஆமாம். நீங்கள் மற்ற எல்லா வேர்ஷன்லேயும் பார்த்தீங்க, கிங் ஜேம்ஸ் வேர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் இருக்கும். ஆமாம். அப்போது கவர்மெண்ட் ஒரு ஆட்சி, அரசாங்கம், ஒரு ராஜ்யம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா.
அப்போ நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யத்துக்கு விரோதமா, அரசாங்கத்துக்கு விரோதமா, சில நேரங்கள் நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம், அரசாங்கத்துக்கு விரோதமாக இவங்க என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. அரசாங்கத்துக்கு விரோதமாக இவங்க தர்ணா போராட்டங்களை செஞ்சாங்க. அரசாங்கத்துக்கு விரோதமாக, அரசாட்சிக்கு விரோதமாக இவங்க பேசினாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம் நியூஸில். அதுபோல் இந்த கர்த்தத்துவத்தினுடைய, அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, இது 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 நீங்கள் நல்லா கவனமாக நீங்கள் கேட்டால் தான் புரியும். இதை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இது சாதாரணம் தான், ஆனால் இதனுடைய மேன்மை ரொம்ப பெருசு. இதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி அன்பாக கேட்குறேன். இந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். கொலேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். கொலேசியன்ஸ் 1:16. கொலேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரெஃபரன்ஸ் நீங்கள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்து வாசிங்க. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதுல 3 காரியம் வருது. சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம் வருது. கர்த்தத்துவம் வருது, விடுங்க கர்த்தத்துவம் வருது, அதை தான் நம்ம மெயினா பார்க்குறோம். மேல இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலிருந்து வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது. முதல்ல என்னதுங்க? இப்போ முதல்ல என்னதுன்னா அவருக்குள். நீங்க இந்த அவருங்கிறத 3 இடத்துல பார்க்க முடியும் இதே வசனத்துல. முதல்ல அவருக்குள். அப்போ அவருக்குள் இருக்கிறத, அவருக்குள்ள இருக்கிறத, நீங்க இந்த வேர்ட் ரொம்ப 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 பவர்ஃபுல். அவருக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, அதை கொண்டுதான் செய்யறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருக்குள் என்ன இருக்கு தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 72ஆம் அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 72:17 வசனம் வாசிங்களே. அவருக்குள் என்ன இருக்கு தெரியுமா? வாசிங்க. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள், அவருக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தி நான் சொல்லல. கர்த்தர் நமக்கு இப்ப சாட்சி கேட்டோம் பாத்தீங்களா? கர்த்தரை அறிந்து கொண்ட பிள்ளைகள், கர்த்தரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள், கர்த்தர் நம்ம எடுத்துட்டார்னா முதல்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எனக்கு வேண்டாம் பாஸ்டர், நான் தாழ்மையா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டி படுத்துக்கிட்டாலும் கர்த்தர் என்ன தருவார்? தாழ்மைன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணிக்குவாங்க, படுக்கிற மாதிரி தான் செய்ய மாட்டாங்க. குழியை தோண்டி நான் ரொம்ப தாழ்மைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி போய்க்குவாங்க. ஆமா, அப்படினாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை சொல்லி முடிக்க பார்க்கலாம். நம்ம மேல நினைவா இருக்கிறார். நம்மளை உள்ள கையில வரைந்து வைத்து என்ன பண்ணிடுறாரு, அடிக்கடி பார்த்துக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரை நேசிக்கிறாங்களோ, எதை நேசிக்கிறாங்களோ அவங்க பேரை எழுதிக்கிறாங்க. அதான் அவங்க எக்ஸ்ட்ரீமா பண்றது. ஆனா கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார். பேரை வரையது மாத்திரம் இல்லப்பா, நான் உருவத்தையே வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமென். முதல்ல அவருக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. இரண்டாவது அவருக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள்ள என்ன இருந்ததுங்க? ஜீவன் இருந்தது. ஐயோ ஆண்டவரே, முடிஞ்சு போச்சோ, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, எழும்ப முடியாதா அப்படின்னு நினைக்கிற நேரங்களில் கர்த்தர் ஜீவனை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. புதிய வாழ்க்கையை தருகிற தேவனா இருக்கிறார். புதிய நம்பிக்கை தருகிற தேவனா இருக்கிறார். புதிய வாழ்வை தருகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவருக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனை கொண்டுதான் ஒரு புதிய மனுஷனை உருவாக்கி அவனுக்குள்ள ஊதினார் பாருங்க. அவன் ஜீவ ஆத்துமா வானான்னு போட்டிருக்குது. சாதாரணமா இருந்தான், மண்ணா தான் இருந்தான், உருவமா தான் இருந்தான். அவனுக்குள்ள ஒரு ஆவிய ஒரு சுவாசத்தை கொடுத்தார் பாருங்க, ஜீவன். ஆமென். அவருக்குள்ள என்ன இருந்தது? மல்கியா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில். என்ன சொல்ல போனா அவருக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? பரிபூரணமாய். எப்படி இருந்துச்சுங்க? ஆவி அவரிடத்துல நிறைய இருந்துச்சு, ஜீவன் அவரிடத்துல நிறைய இருந்தது, சுவாசம் அவரிடத்துல நிறைய இருந்தது. அல்லேலூயா.
அவருக்குள்ள நிறைய இருந்தது, ஜீவன் அவருக்குள்ள இருந்தது. என் பலவீனமா இருக்கிறேன், சுகவீனமா இருக்கிறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆண்டவர் ஜீவனை வச்சிருக்கிறார். ஒரு ஊழியர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போனாராமா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிட்னி, நிறைய ஹார்ட்டு, நிறைய கை, கண்ணுலாம் இருந்துச்சாமா. அப்போ என்ன ஆண்டவரே, மனிதனோட உறுப்புகள்லாம் இப்படி இங்கே இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் என் பிள்ளைகளுக்காக நான் வச்சிருக்கிறேன், புதுசாக தரப்போகிறேன். அல்லேலூயா. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி வேறு யார்ட்டையுமே இருக்காது. அல்லேலூயா. பழகி பழகி அப்படியே இருந்து பழகிறாங்க. கணவன் சரியில்லையா, அட்ஜஸ்ட் பண்ணியே என்ன பண்ணிக்கிறாங்க, இருந்துக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. மனைவி சரியில்லையா, இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சரி நமக்கு வாச்சது அப்படிதான், மணி முழங்கால் போட்டு மாத்துறது கிடையாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், இப்போ ரீசெண்டாக ஒரு பக்கம் போனப்போ தான் சொன்னேன், எப்பா நீ பண்ணி மனைவியே ரசிக்கலைன்னா எப்படி வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் ரசிப்ப? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா கிருபைகளையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஜீவனையும் கர்த்தர் வச்சிருக்கார். கேட்டா அவர் தருவார். அவருக்குள்ளதான் இருக்குது. வேற என்ன அவருக்குள்ள இருக்குது? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவருக்குள்ள என்ன இருக்குது? வாசிங்க 2 கொரிந்தியர் 1:20. அவருக்குள் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆம் என்றும். ஐயா, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எப்படி ஆனாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, நிச்சயமாய் அது நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அல்லேலூயா. அது அவருக்குள் இருக்குது. வாக்குத்தத்தங்கள் அவருக்குள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி கடுகு போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, அது போல ஒவ்வொன்றா ஆண்டவர் போறார். அவருக்குள்ள இருக்கிறத போடுறார். அவருக்குள்ள இருக்கிறத எடுத்து என்ன பண்றாரு, கொடுக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கொஞ்சம் ஸ்பீடா போறேன். அவருக்குள் என்ன இருக்குது? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கிடைக்குது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ள என்ன கிடைக்குது? திட நம்பிக்கை உண்டாகிறது. அது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ள என்ன உண்டாகிறது? தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் மரணம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் எங்க இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கு. தெரியுமா என்ன உண்டாக்கிருக்கு? ஏசப்பா மடியில நான் இருப்பேன், பரலோகத்துக்கு போவேன், அவரை முகமுகமா நான் பார்ப்பேன் அப்படிங்கிற சேருவோங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவருக்குள்ள என்ன உண்டாயிருக்குதாமா? ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்குது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அவருக்குள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள நானும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சரி, அவருக்குள்ள பார்த்தாச்சு. அடுத்தது அவரை கொண்டு, அவரை கொண்டும் அவருக்கென்றும். இப்ப பாருங்க, அது யாருக்கு தெரியுமா? பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அவனே யோசிக்கிறான், இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஓகே முட்டை மேகி செய்யலாம். வீட்டில் இருக்குது அவன் ஒருத்தன் தான். அவனே என்ன பண்றான்? அவனே செய்றான். தண்ணி ஊத்துறான். ரொம்ப சிம்பிள், ஈஸி இல்லை, ரொம்ப 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 ஈஸி. தண்ணி ஊத்துனா சுடுதண்ணி ஆகுது, மசாலா போடுறான், அடுத்து உடச்சி போடுறான், கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு, 2 மினிட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறான்? அப்புறம் இன்னொன்று அவனே தான் செய்கிறான். அடுத்து அது யாருக்கா செஞ்சான்? வேற யாரும் கெஸ்ட் எல்லாம் வரல, அவனுக்கு அதான் செஞ்சது இது. அல்லேலூயா. இப்போ நல்லா இப்போ வசனத்தை பாருங்க. அவருக்குள், ரெண்டாவது அவரை கொண்டு, அவர் தான் செய்கிறாரு. அப்புறம் அவருக்கென்று, அல்லேலூயா, சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனையும் அவரை கொண்டு அவருக்குள் இருக்கிற அவருக்காக, இல்லை அவருக்கென்று. புரியுதா புரியலையா? மறுபடியும் சொல்லட்டுமா? நம்ம அதான் எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னங்க கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து ஆமென். கொண்டோம். அப்ப பாருங்க, உலகம் காடு மலை சமுத்திரம் மீன் மச்சங்கள் உருவாக்கப்படல வரல. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த உள் அப்படின்னு இருக்கு பாருங்க, கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அவரை கொண்டு, அவருக்கென்று. நம்ம யாரு? நம்ம எப்படிப்பட்டவங்க? நம்ம எதற்காக இருக்கிறோம்னா அவருக்கென்று இருக்கிறோம். நம்ம எப்படி உருவாக்கப்பட்டோம்? அவரை கொண்டு உருவாக்கப்பட்டோம். அதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்? அப்பா அம்மா கல்யாணம் போட்டோ பார்த்துட்டு கேட்பாங்க, நான் எங்க இருந்தேன்? அவரோடு கூட இருந்தேன். ஆமென். ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமா இருந்துச்சு. ஆனாலும் தேவ திட்டத்தின்படி, தேவனோட பர்பஸ் படி ஆதாம் ஏவாள் அதே போல ஒவ்வொருத்தங்களா அந்த டைம் பீரியட்ல ஆண்டவர் உண்டாக்குனார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. இப்போதான் நம்ம செய்திக்குள்ள போறோம். கர்த்தத்துவம். இந்த கர்த்தத்துவம் என்ன செய்கிறது? இந்த கர்த்தத்துவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற குறித்து நம்ம சீக்கிரமா வாசிக்க போறோம். வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாம மதிசிமன ஆலோசனை கர்த்தர், சமாதானப்படும், நித்திய கிருபை எனப்படும் என்று சொல்லிட்டு அடுத்து 7ஆம் வசனம் சொல்றாரு. பாருங்க, வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. யாரு? கர்த்தத்துவத்தை தன் தோள்கள் மேலே சுமந்திருக்கிற அந்த தேவன் சொல்லுகிறாரு, அவருடைய ராஜ்யத்தை நான் என்ன பண்றேன்? சிங்காசனத்தை ஏற்படுத்தி அந்த ராஜ்யத்தை நான் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. அது மாத்திரம் இல்லாம சொல்றது, கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சில பேர் வைராக்கியம் சொல்லுவாங்க, செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தில் பேசிட்டு வருவாங்க. செத்ததுக்கு அப்புறம் நீ மூஞ்சில முழிச்சா என்ன, முழிக்கலனா நான் செத்தாலும் நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது, வந்துட்டா ஏன் வந்தேன்னு எந்திரிச்சு சொல்லவா போறேன். வைராக்கியத்துக்கு மாத்திரம் குறைச்சலே கிடையாது. நான் ஒரு காரு வாங்கிட்டு தான் இனிமேல் எந்த கல்யாணத்துக்கு நான் வருவேன். வைராக்கியத்தை கொண்டு போய் குப்பையில போட்டுறா. நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். தேவையில்லாத வைராக்கியம். ஆனா இங்க ஒருத்தர் பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன, அந்த வசனம் சொல்ல, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், வனாந்தரத்துல சுத்திட்டு இருந்தான், குடும்பத்தார் புறக்கணிக்கப்பட்டிருந்தான், ஒண்ணுமில்லைன்னு சொல்லி அவனை ஏளனமா பேசினாங்க. அப்படிப்பட்டவனை அவனை ஆண்டவர் என்ன பண்றாராமா? தாவீதுடைய சிங்காசனத்தை பாருங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய சிங்காசனத்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ராஜ்யத்தையும் கர்த்தர் திடப்படுத்தினார். அல்லேலூயா. எங்க சும்மாலாம் கொண்டு வரலங்க. ஒரு ராஜ்யம் ஏற்கனவே இருக்குது, அது சவுலின் கையில இருந்தது. அவனுக்கு பின்பாக யோனத்தான ராஜாவா மாத்துறதுக்கு சவுல் எல்லா பிளானையும் பண்ணிட்டார். இவன் கேட்குறான், ஏன் சவுலே, ஏன் அப்பாவே நீங்க தாவீதை போய் கொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, ஏய் அவன் அடுத்த ராஜாவா வர்றதுக்கு ரெடி ஆயிட்டான், நான் உன்னை ராஜாவா மாத்தணும்னு நினைச்சிட்டு அடுத்து அவன் நிச்சயமா ராஜாவா வந்துடும், அதனாலதான் அவனை போடணும்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எப்பவுமே ஈட்டியும் கையுமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இருந்தானா, உயிரோடு இருந்தானா கண்டிப்பா ராஜ்யத்தை பிடிச்சிருவான், ராஜாவா வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் நினைச்சு சொல்றான். என்னங்க? ஆமா. இப்ப பாருங்க, அவனுக்கு பின்னாடி யாரு தான் வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோனத்தான் தான். வசனம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும். யோனத்தான் தான் வந்திருக்கணும். ஆனால் அவனை தள்ளிட்டு, யோனத்தானை தள்ளிட்டு ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தாமா. வைராக்கியம் சொல்லும் பொழுதே என்ன சொல்றது? ஒரு வேகம் வருது, அப்படிதானங்க? ஒரு என்ன எமோஷனல் தானே. சும்மா எப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? வைராக்கியம். இப்ப பாருங்க, ஒரு கவர்மெண்ட்னா என்னது? பரலோக கவர்மெண்ட் இந்த பூமியில் இருக்கிற முதல் ராஜாவா இருக்கிற சவுல அந்த ராஜ்யத்தை தள்ளிட்டு அடுத்து ஒரு ராஜாவா ஏற்படுத்துறதுக்கு சும்மா அல்ல, வைராக்கியம் கொண்டு அன்று சொல்றாரு. வைராக்கியம். ஏய் நான் தள்ளிட்டேன்பா சவுல, நீ ஏன் துக்கமா இருக்கிற? சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் தள்ளின சவுலுக்காக நீ ஏன் என்ன பண்ற? துக்கமா அழுதுட்டு இருக்கிறான், புலம்பிட்டு இருக்கிறான். ஐயோ ஆண்டவரே, முதல் ராஜாவா உருவாக்குனே, கொண்டு வந்தானே, இப்படி பண்ணிட்டானே, அழுதுட்டு இருக்கிறான், புலம்பிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்ற, வேண்டாம்,
15ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது. 16ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் முதல் வருஷம் சொல்லப்பட்டிருக்குது. நீ இப்போது உன் தைல கொம்பை நிரப்பிட்டு வா, நான் ஒருத்தர் மனுஷனை காமிக்கிறேன், நீ பெத்லகேம் போ, அங்கே ஒரு மனுஷனை காமிப்பேன். ஈசாயின்னு ஒருத்தர் இருக்கிறா. ஈசாயின்னு இருக்கிற மனுஷனுக்கு பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்களை நான் ஒருத்தரை தெரிந்து கொண்டுட்டேன், அவனை நீ என்ன பண்ண, இப்போ போய் அபிஷேகம் பண்ணு. இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன ஆண்டவர் அவன் பேரை மாத்திரம் சொல்லலை. நாங்க கவனிச்சிங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, வீட்டை சொல்லிட்டாரு, அப்பா பேரை சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, ஏரியாவை சொல்லிட்டாரு. ஆனா என்ன சொல்லல? பேரை மாத்திரம் சொல்லல. இவன் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறான், உருவத்தை பார்த்துட்டு இருக்கிறான். இவன் சவுலுக்கு ஈக்குவலா இருப்பான், இவன் வந்து சவுலை மேற்கொண்டுருவான், அப்படிதான் இவன் உருவத்தை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? உருவத்தை பார்க்கல, முகத்தை பார்க்கல, குணத்தை பார்க்கல. என்ன பார்த்தா தெரியுமா? இருதயத்தை பார்த்தார். அல்லேலூயா. சொல்லிட்டார், ஏய் நீ முகத்தை பார்க்கறப்பா, ஆனா நான் என்ன பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். ஈவன் இருதயம் செம்மையா இருக்குது. அல்லேலூயா. இந்த வசனங்களை பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது செம்மையா இருக்குது. கர்த்தருடைய வைராக்கியம். ஒரு மூணு காரியம் 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். ஆமா, வாசி, சீக்கிரமா எடுத்து வாசி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோட இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 இடங்களை நீங்கள் பார்க்க முடியும். தாவீது சொல்ல அதை யூஸ் பண்ணுவார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஏன்னா ஒரு ராஜ்யத்தை புறக்கணிச்சுட்டு புதுசாக ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணுறாரு? ஸ்தாபிக்கிறார், உருவாக்குறார், கொண்டு வரார். சவுலின் ஆட்சியை முடிச்சுட்டு தாவீதின் ஆட்சியை கொண்டு வரார். அப்போ ஒரு சேனைகளின் பலன், சேனைகளின் கர்த்தர், ஒரு புதிய கவர்மெண்ட் என்ன பண்ண தெரியுமா? தாவீதுக்கு பக்கபலமாய் கூட இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அது மாத்திரம் இல்லைங்க, அது மாத்திரம் நான் சொல்கிறேன் பாருங்க. வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 7-8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆடுகள் பிள்ளை இருந்த அவனை ஆண்டவர் அவனுக்கு பெரிய நாமத்தை கொடுத்து அவனை என்ன பண்ணுறாரு? அரண்மனைக்கு கொண்டு போக வைக்கிறார். அடுத்து வாசிக்கிற 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாமல் அலைஞ்சு திரிஞ்ச அந்த தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வீடு கட்டுவேன். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதே திருப்பூர் பட்டணத்தில் நமக்கு இருக்கிறோம், வாடகை வீட்டில் இருக்கிறோம், போக்கியத்தில் இருக்கிறோம். ஆமாம், வீடு ஓனர் அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்குது. ஆனால் கிறிஸ்டினா உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் ஜோம் பண்ணக்கூடாது, அப்புறம் நீங்கள் சொந்தக்காரன் பந்தக்காரன் அதிகமாக வந்துடக்கூடாது, தண்ணி செலவாகும், அப்புறம் சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்புறம் எத்தனை பேர் தங்குவீங்க, அவங்க அப்பா அம்மா வருவாங்களா, அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. அவ்வளோ பேர வீட்டில் எல்லாமே கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சொந்த ஒரு வீட்டை நான் தருவேன். ஆமென். அது நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் பாடலாம், குதிக்கலாம், ஆடலாம். வீட்டில் ஜோம் பண்ணும்போது என்ன வேணால் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆடுங்க, படுங்க, என்ன வேணால் தூங்குங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற வீடு தருவேன். ஆமென். தர்ற மாத்திரம் நானே கட்டி கொடுப்பேன். அல்லேலூயா. சரி, நான் இதை யோசிச்சேன், இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்குறீங்களா ஆண்டவரே, இவ்வளோ வைராக்கியமாக செய்கிறீங்களா ஆண்டவரே, ஏன் சவுல்ட்ட இல்லாது அப்படி என்ன இந்த சின்ன பையன் தாவீதுட்ட அப்படிதானே சொன்னாங்க. ஏய் யாரா நீ? நான் யாரு? எலியாப்போட தம்பியா? அங்க போய் நில்லு. நீ நான் வந்து சம்மாவோட தம்பி தானடா. என்னடா கொண்டு வந்துருக்கிற? பயிர், அப்புறம் பால் கட்டி, இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன் நான் கொண்டு வந்திருக்கிறேன். குர்ரா என்ன கொடுறா? இல்லை எங்கள் அப்பா அம்மா அவருக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. சின்ன பையனுக்கு விவரத்தை பற்றியா? அவங்க அண்ணன் தான் கொடுப்பான், நானும் உங்கள் அண்ணன் தான்டா. என்ன பண்ணியிருப்பாங்க? பேசியிருப்பான். சின்ன பையன், நல்லா நிறைய பேர் சொல்கிறாங்க சின்ன பையன் வந்துட்டா. சரி, ஏன் இந்த தாவீது, என்னது தாவீது சின்ன பையன், அதுக்கு தான் அங்கே போயிடுச்சு. சின்ன பையன் ஐயா, சின்ன பையன் தான் ஐயா, ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை ஏன் தெரிந்து கொண்டார்? அதற்காக ஏன் ஒரு கவர்மெண்ட் செயல்படணும்? அதற்காக ஏன் ஒரு கவர்மெண்ட் செயல்படும்? ஏன்னா தாவீது செஞ்ச ஒரு 3 காரியம். வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. சவுல் செய்யாத காரியத்தை தாவீது செஞ்ச. 1, தேசத்துல குடியிருக்கிற எபூசியரை துரத்துறான். எனக்கு அந்த வேர்டு ரொம்ப 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 பிடிக்கும். என்ன பிடிக்கும்னா, எங்க தேசத்துல எந்த தேசம் சொல்லுங்க பார்க்கலாம்.
எபூசியர் தேசம் அல்ல. ஏங்க ஏங்க இஸ்ரவேல்லங்க, இஸ்ரவேல்ல குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண. இது வரைக்கும் 40 வருஷம் சவுல் தேசத்துல ராஜாவா இருந்தார். 40 வருஷம். அந்த 40 வருஷத்துல எபூசியரை துரத்தணும்னு ஒரு டைம் கூட யோசிச்சு பார்த்தது இல்ல. அல்லேலூயா. எபூசியரை துரத்தணும்னு அவனுக்குள்ள அந்த தாட் வந்ததே கிடையாது. ஆனா இவன் பதவி ஏற்ற உடனே முதல் கையெழுத்து தெரியுமா போட்டா, தேசத்துல குடியிருக்கிற அந்நியர்கள் எபூசியர் பிராக்கெட்ல அவங்கள என்ன பண்ணணும், துரத்தணும். ஏன் துரத்தணும்? ராஜாவே இருந்துட்டு போட்டுமே, பரவாயில்ல, நம்ம தான் எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுக்குறோமே, இருந்துட்டு போட்டுமே பரவாயில்ல. இல்ல, இது கர்த்தர் வாக்கு பண்ணின இடம். அல்லேலூயா. கர்த்தர், ஏன்னா அதுக்கடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அது தாவீதின் நகரமாய் மாறிற்று. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற இடம் தான் அந்த இடம். அல்லேலூயா. அப்ப அதை தடுத்து கொண்டிருக்கிற, பிடித்து நினைக்கிற இந்த எபூசியர்கள் என்னது? ஆமா, எபூசியர்கள் நானே துரத்த போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இத சவுல் செய்யல, இத தாவீது வந்த உடனே, அதுக்கு மேல இருக்கிற வசனம் தான் அவர் ராஜாவா மாறுறாரு. அதுக்கு மேலதான் ராஜாவா பொறுப்பு யூதால இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவா பதவி ஏற்ற உடனே முதல் கையெழுத்தே பூரண மதுவிலக்கு. அல்லேலூயா, ஆமென். சத்தமே காணமே. உஷாரா இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஒரு குண்டை கிளப்பி போடுவோம். முதல் கையெழுத்தே என்னது? அந்த மாதிரி முதல் கையெழுத்தே எபூசியர்கள் தேசத்துல இருக்கப்படாது. அல்லேலூயா. புறஜாதிகள், அந்நியர்கள் தேவனை ஆராதனை தடுக்கிற, எருசலேம் மாறப்போகிற இடத்துல இவன் என்ன பண்ணக்கூடாது? இருக்கப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சவுல் செய்யாததை தாவீது செஞ்சான். அதனால தான் கர்த்தர் சவுல்ட்ட இருந்து தாவீதை பிரிச்சு கொடுத்தார். இரண்டாவது வாசிங்க, 1 நாளாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 13:3. பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களிலே தேடாதே போனோம் என்றான். உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டிருந்தது. உடன்படிக்கை பெட்டி அங்க 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 ஏதோ ஒரு இடத்துல, பெலிஸ்தர் இடத்துல இருந்து கொண்டு வந்து கொடுக்க போய் இருந்துச்சு. எத்தனை 1 சாமுவேல் புத்தகம் 5, 6 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க இருந்ததுதான். அங்கிருந்து எங்க வரவே இல்லை, தேசத்துக்குள்ள வரவே இல்லை. சவுலின் நாட்களிலே அதை தேடாதே போனார்கள். என்னது? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் ஒரே ஒரு வீட்டுல 3 மாசம் தான் இருந்தது. 3 மாசத்துல கர்த்தர் அந்த ஓபேத்-ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி எந்த வீட்டில் இருக்குதோ அதை அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? 3 காரியம் இருந்தது. ஒன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனமா, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா எடுத்து வாசிங்க. அதில் 3 காரியம் இருக்குது. மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், 2வது ஆரோனுடைய தளித்த கோல் இருந்தது, 3வது 10 கட்டளைகள் அடைந்த 2 கற்பலகைகள் இருந்தது. அல்லேலூயா. இந்த 3ம் சேர்ந்த கலவையாதான் எங்க இருந்தது? உடன்படிக்கை பெட்டியாக, உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. அது இன்றைக்கும் எந்த வீடு சுமக்குதோ அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். சாதாரண விதமாய் அல்ல, ராஜா அறிந்து கொள்ளத்தக்கதாக என் தேவன் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3வது காரியம், நான் சீக்கிரமா போற நேரம் இல்லை. 1 நாளாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சவுல் செய்யாத ஒரு காரியத்தை, 3வது காரியத்தை இந்த தாவீது செய்கிறார். 1 நாளாகமம் 18:11 எடுத்தவங்க வாசிங்க. தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இந்த வார்த்தை சவுல் யூஸ் பண்ணதே கிடையாது. கர்த்தருக்கென்று அவன் என்ன பண்ணானாமா? நேர்ந்து கொண்டான். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா பொருத்தனை பண்ணினான். கர்த்தருக்கென்று இந்த வேர்டு அடிக்கடி டிக்ளேர் பண்ணது யார் தெரியுமா? தாவீது சொல்றான், கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்டான்.
கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்டான். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 23:16. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க போய் பெத்லகேமில் இருக்கிற அந்த கிணற்றின் ஊற்று தண்ணீரை பிடிச்சிட்டு வராங்க. அந்த பிடிச்சிட்டு வந்தது தாகத்தில், என் தாகத்துக்கு தண்ணீர் யார் கொடுப்பாங்க இருக்கும்போது இவங்க 3 பேர் பராக்கிரமசாலிகள் உள்ள போய் எதிரிகள் பாளையத்தில் போய் அப்படியே அழகா கொண்டு வந்து ராஜாவே இந்தாங்க தண்ணீர் குடிங்கன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அவன் என்ன பண்ண தெரியுமா? அதை குடிக்கலங்க. அதை சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். சும்மா கீழே ஊத்தல. அந்த ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, கர்த்தருக்கென்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். எதை செய்யறதா இருந்தாலும் சரி, எதை சாக்ரிஃபைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அது எது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேர்டு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்கென்று. ஆமென். சொல்றோமா? அந்த வார்த்தை சொல்றோமா? சும்மாலாம் ஆண்டவர் உயர்த்திட மாட்டார். சும்மாலாம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். the word declare, கர்த்தருக்கென்று. சவுல் என்ன பண்றா? அமலேக்கிட்ட இருந்து பிடிச்சிட்டு வரான். சொல்லிட்டு உம்முடைய தேவனுக்கென்று பலி செலுத்துறதுக்கு வித்தியாசம் பார்க்குறீங்களா? ஆடு மாடு சத்தம் கேட்குதே, சாமுவேல் கேட்குறாரு, உம்முடைய தேவனுக்கென்று. என்ன ஆண்டவருக்கு உன்கிட்ட இருந்து கொடுப்பா, அது 2 வெள்ளி பணமா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் எப்படி கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்குறாரு ஒழிய எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்குறதே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தருக்கென்று சாக்ரிஃபைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் அந்த குடிச்சிட்டு கூட பாராட்டிருக்கலாம். குடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னங்க இவன் அவ்வளோ தூரம் கொண்டு வரான், சமையல் பண்ணி ரெடி பண்ணி உயிரை தியாகம் பண்ணி கொண்டு வரா. அதை ஒரு முறை குடிச்சிட்டு சூப்பருப்பா, தேங்க்ஸ்ப்பா, என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்கப்பா அப்படின்னு தாவீது சொல்லியிருந்தா ரொம்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த தண்ணி எடுத்துட்டு இல்லை பாருங்க, இப்போ விடுது கீழே ஊற்றுட்டு அவனுக்கு உயிரே போயிருக்கும். 3 பேருக்கும். என்னது உயிரை பணையை வச்சு கொண்டு வந்துருக்கிறோமே, கீழே ஊற்றுறாரே இவர் மனுஷன், இவரெல்லாம் ஒரு மனுஷனா, ராஜாவா திட்டிருப்பான். ஆனால் அவன் சொல்கிறான், உங்கள் ரத்தம்ப்பா இதை நான் சும்மா ஊற்றல, கர்த்தருக்கென்று நான் ஊற்றுறேன். அல்லேலூயா. அந்த 3 பராக்கிரமசாலிகளும் கர்த்தர் உயர்த்தினார். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. அடுத்து இன்னொன்று நீங்கள் வாசி நேரம், கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டினான். நான் கேதுரு மரங்களில் சூப்பராக அழகாக இருக்கிறேன், ஆனால் கர்த்தருக்கென்று நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். 2 சாமுவேல் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கென்று அவன் சேகரித்து வைக்கிறான். கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை அவன் சேர்த்து வைக்கிறான். வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் அவன் சேர்த்து வைக்கிறான். சரி வாங்க சீக்கிரமாக போவோம். அடுத்து 2வது காரியம், தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தானியேல் 4:22 எடுத்து சீக்கிரமாக வாசிங்க. 4:22. நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் பார்க்கறான். வாசிங்கம்மா. அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே, உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. சரி, இப்போ இந்த வசனத்துல தானியேல் நேபுகாத்நேச்சர் பார்த்த சொப்பனத்தை பார்த்துட்டு அதுக்கு அர்த்தம் சொல்றார். 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும். யாருடைய கர்த்தத்துவம் சொல்லுங்க பார்க்கலாம். நேபுகாத்நேச்சர். ஆனா உண்மையில எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படிதான் இருந்துச்சு. அவனுடைய கவர்மெண்ட், அவனுடைய ராஜ்யம், அவனுடைய ராஜாங்கம் பயங்கர பெருசா இருந்தது. பூமி முழுவதும் ஆக்குபை பண்ணியிருந்தார். யாரு? இந்த பாபிலோன் ராஜ்யம். சாதாரண பாபிலோன் சொல்ல மாட்டாங்க, மகா பாபிலோன் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பெரியது. நேபுகாத்நேச்சர் அந்த சொப்பனத்தை பார்த்து சொல்றாரு, அந்த பொன்னான தலை நீங்க தான். ஏன்னா நீங்க தான் இவ்வளோ கனம் மகிமை எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா அப்படி தாங்க இருந்தாரு நேபுகாத்நேச்சர். அவனோட ஞானமே வித்தியாசம், அவனுடைய அறிவே வித்தியாசம், அவனுடைய திங்கிங்கே வித்தியாசம். தொங்கும் தோட்டம் அதிசயத்தில் ஒன்றா இருக்குது. இன்னைக்கும் அப்படி தானே மாற்றிட்டாங்களா? இன்னைக்கு இருக்குது. 70% 80% அழிஞ்சிருச்சுல்ல. அழிஞ்சுமே ஒன்று அதிசயத்தில் இருக்குதுன்னா அழியாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ ஞானத்தில் உண்டாக்குன இந்த நேபுகாத்நேச்சர் அவனுடைய கர்த்தத்துவம் வான பரியந்தமும் பூமியின் கடைசி வரைக்கும் எப்படி இருந்துச்சாமா? எட்டி இருந்தது. தானியேல் 4:29. 12 மாதம் சென்ற பின்பு பின்பு ராஜா 12 மாசம்னா என்னதுங்க? வெரி குட்.
உசராதான் இருக்கிறீங்க. வாசிங்கம்மா. ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா உலாவிட்டு இருக்கும்போது என்னது ரொம்ப ஆமா தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? சும்மா உலாவிட்டு இருந்தாரு, முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் தாவீது குறித்து பேசும்போது கூடவே சேர்ந்து யாரையும் பேசுறாங்க. ஆமா, அதுக்கு சும்மா உலாவிட்டு இருக்கிற அந்த வேலையே சோத்திரம். சரி வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இதுல பாருங்க, இந்த 30 வசனம் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 3 காரியம் சொல்றான். ஒன்னு என் வல்லமை, அடுத்து என் மகிமை, அப்புறம் ராஜ்யத்துக்கு அரண்மனை நான் கட்டினது அப்படின்னு சொல்றான் பாருங்க. சொன்ன அந்த வார்த்தை முடியறதுக்குள்ளாவே அவன் மனுஷனிருந்து தள்ளப்பட்டான். அல்லேலூயா. நீங்க அதை பாருங்க, 33 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்நேரமே, எந்நேரம் எப்ப அவன் 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 சொன்னானோ அப்பவே என்ன பண்ணானாமா? தள்ளப்பட்டான். மனுஷனிருந்து தள்ளப்பட்டான். அவன் மாடுகளை போல பிள்ளை மேய்ஞ்சான். அவருடைய தலைமை எப்படி இருந்துச்சாமா? கழுகுடைய இறகுகளை போலவோ, நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவோ வளர மட்டும் ஆகாயத்து பணியிலே நனைந்து கொண்டிருந்தான். யாரு? நேபுகாத்நேச்சர். யாரு? 22 வருஷம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தத்துவம். அவன் இங்க பெரிய கவர்மெண்ட்டை வச்சுட்டு இருந்தவன், வானபரியந்த வச்சுட்டு இருந்தவன். நான் சொல்றேன், நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரிப்பா, ஆனா உனக்குள்ள அந்த கர்த்தத்துவங்கிற அந்த பெருமை வந்துடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் ஏன் என்னுடைய எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா? நீதான்ப்பா, உண்மைதான்ப்பா, நீதான் கட்டின, வேற யார் கட்டினா? உண்மைதான். ஆனா இவன் சொல்றா, என் வல்லமையினால, என் மகிமையினால, எனக்கு கொடுத்த ஞானத்தினால, எனக்கு என்னது நான் நான் பண்ண பண்ண போ. இப்ப என்ன பண்ணிட்டுக்கிறான்? பணியில நனைஞ்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதை சொல்லணும். அடுத்து இன்னொன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நனைஞ்சிட்டு இருந்தான். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை வசனம்? 34 வசனம். அந்த நாட்கள், குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இவனுக்கு உரைக்கணுங்கிற நாட்கள். சில பேருக்கு ஆண்டவர் அந்த பீரியடை வச்சிருப்பார், அந்த டைமை வச்சிருப்பார், இவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த நாட்களுக்கு அப்புறம் என்னது? நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற எங்கேயுமே விடுதலை இல்லைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேற எங்க பார்த்தாலும் விடுதலை இல்லை. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதமாகிய அந்த தேவனை நோக்கிதான் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. மனுஷன் இருந்து வராது. எடுறா போன, கூப்பிடுறான் ஃப்ரெண்ட, கூப்பிடுற அப்பா அம்மாவை, ஒருத்தன்றது வராது. ஒரு புலம்பல் வேணா வரும். நாங்களே வந்தது தின்ட்டு விதி வந்து சாகலான் இருக்கிறோம், எங்கிட்ட போய் கணக்கு கேட்குறியே, நானே பிச்சை எடுத்துக்கிறேன், நீ அதைய பிடிங்கி திங்கிற. தோத்திரம் சொல்லக்கூடாது. அப்படி வந்திருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாட்டை பாடுவான். அல்லேலூயா. ஒருத்தண்டு கடன் வாங்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, 2025 ஒரு தீர்மானம் எடுங்க. கடன் வாங்க போவது, சத்தமா சொல்லுங்களேன். பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ? ஆமா, கடன் வாங்க போவது. இன்னும் சத்தமா வரலையே. சில பேர் அது இன்னும் வரல, உண்மையா வரல. இல்லை. ஆமா, வாங்க போவது இல்லை. என்ன வாங்க போவது இல்லை? கடன் வாங்க மாட்டேன் பாஸ்டர், ஒரு 100 ரூபா கொடுங்க பாஸ்டர். பாஸ்டர்ட்டையும் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, எல்லாம் சுற்றி அங்கே போய் பாஸ்டர் ஆசீர்வாதமாக இருக்குது பாஸ்டர், நீங்களே ஆரம்பிச்சு வைங்க அப்படின்னு பாஸ்டர்ட்டையும் என்ன பண்ணக்கூடாது? தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், சில காரியங்களை மனுஷன்ட்ட என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்கணும், நோக்கி பார்க்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென். அந்த அம்மா சொல்லுது, கானான் இஸ்ரேல் சொல்லுது, ஐயா நீங்கள் இஸ்ரேல் பிள்ளைகளை ஜனங்களுக்கு கொடுப்பீங்க, ஆனால் எப்போவாது ஏதாவது ஒன்று கீழே ஒழுங்குன்னு சொல்லிட்டு அந்த துணிக்காக நாய்க்குட்டியை போல நான் என்ன பண்ணிருக்கிறேன்? காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ விசுவாசம் இருக்குதுப்பா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடையாது. ஆமென். இவர் வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்தாரு. பாருங்க பாருங்க, வசனம் சொல்லுங்க, வாசிங்க. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அந்த வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்போ அது வரைக்கும் இவர் எப்படி இருந்தாரு தெரியுமா? புத்தி இல்லாம இருந்தாரு. வெயில்ல, மழையில, பனியில நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ புத்தி வந்துருச்சு. எப்ப தெரியுமா வந்துச்சு? வானத்துல யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறாரு. அவரை நோக்கி பார்த்தா புத்தி வரும்பா உனக்கு.
இந்த பையன் இருக்கிறான் பாஸ்டர், மக்கா இருக்கிறான் பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வானத்தை பார்க்க சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லையா பாஸ்டர், என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆபிரகாமே மேலே பாரு. என்ன ஆண்டவரே, என்ன தெரியுது? நட்சத்திரம் தான். என்ன இவர் என்ன நான் நினைக்கிறேன் எண்ணி இருப்பார். 1 2 3 4 5 இது எண்ணிட்டமா இல்லையான்னு தெரியலையே. சரி இன்னும் 6 7 8 9 நினைக்கிறேன் ஒரு 50 100 வரைக்கும் எண்ணிருப்பார். அவ்வளோதான், அதுக்கு மேலே முடியல. அவர் சொல்கிறாருன்னு இவனு செய்கிறான் பார்த்தீங்களா, சூப்பர் கேரக்டருங்க ஆபிரகாம். இவன் என்னைக்கு ஆண்டரை நோக்கி பார்க்குறானோ புத்தி வந்துச்சுங்க. சிலருக்கு புத்தி வரவே வராது. ஏன் வராது? அவமானப்பட்டாலும், நொறுக்கப்பட்டாலும், கேவலப்பட்டாலும், வெக்கப்பட்டாலும் புத்தி வரவே வராது. நான் சொல்கிறேன், ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்கு. கதவை சாத்துங்க, அறை வீட்டு கதவை தாப்பால் போடுங்க, க்ளோஸ் பண்ணி வைங்க, சத்தமாக கிறிஸ்டின் பாட்டை போடுங்க. அதையும் சொல்லணும்ல, கிறிஸ்டின் பாட்டை சத்தமாக வைங்க, கத்தி கூப்பிடு, வானத்தை நோக்கி பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. புத்தி வரும். விளங்கல பாஸ்டர், புரியல பாஸ்டர், எனக்கு விளங்கவே இல்லை பாஸ்டர், இப்படி இருக்கிறேனே பாஸ்டர், உலகமே தெரியாமல் இருக்கிறேனே பாஸ்டர். வீட்டுக்குள்ளே போங்க, கதவை சாத்துங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க, புத்தியை தருவார், ஞானத்தை தருவார், ஆண்டவர் தருவார். ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்குது? ஞானம் இருக்கு, அவருக்குள்ளதான் இருக்குது. அவர் தரக்கு வச்சிருக்கிறாருங்க. என் பிள்ளை கேட்டா நான் தருவேன். என் பிள்ளை ஆரம்பத்தில் அழுகிறத வச்சே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிள்ளை பசிக்கு அழுகுது, எறும்பு கடிச்சு அழுகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க தாய். அப்படிதானே? அந்த பிள்ளை 10வது படிக்குது. இப்போ ஏன்டா அழுகுற? பசிக்குது. பொள்ள போய் சாப்பிட்ற போட, அறிவு பசிக்குதாம்மா. ஆனால் குழந்தையில பசிக்குதுன்னு அழுகிறப்போ, ஐயோ தங்கமே வாடா, அம்மா உனக்கு சோறு ஊட்டி விடுறா, வாடா வாடா அப்படின்னு குழைச்சி அப்புன ஆட்கள் அன்னைக்கு. இன்னைக்கு காதோட அப்படி போடா, தட்டு எடுத்து சாப்பிடு, கீழே சிந்தாம உனக்கு சாப்பிட தெரியாது. அறிவு ஆளப்பறாரு. ஏன்? வாடாச்சு குட். அல்லேலூயா. புத்தி இல்லை பாஸ்டர், புரியல, கதவை சாத்துங்க, கேளுங்க, ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவர் தருவார். வளர்ச்சி இருக்கு, வளர்ச்சி இருக்கு, ஆனா புத்தி இல்லை. உன்னதமான ஸ்தோத்தரிச்சு என்றைக்கு ஜீவித்துக்கிற புகழ்ந்து அவன் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி, அவருடைய கர்த்தத்துவமே, அவருடைய கர்த்தத்தை இப்போ புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சு தெரியுமா? புத்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயா நான் ஒண்ணும் இல்லையா, அவருடைய கர்த்தத்துவமே, நித்திய கர்த்தத்துவம். பிரைஸ் காட். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஏன் கவர்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, அது ஏன் ராஜ்யம் ஒன்றும் இல்லை, என்ன பெரியவனா பேசி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியுமா இப்போ நம்ம பேசுறோம்னு? அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இன்னைக்கு அவனை பேசுறோம், உண்மைதான், அவன் பெரிய ஆள் தான். ஆனா அவன் சொல்றா, நான் புத்தி பேதலிச்சு நான் பெருமையில பேசிட்டேன், ஆனா என் கர்த்தத்துவம் ஒண்ணுமே கிடையாதுங்கய்யா. அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அல்லேலூயா. 35 வசனம் சொல்ற, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னப்படுகிற அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டு, அவர் சித்தமானவனுக்கு அதை அவர் என்ன பண்றாராமா? கொடுக்கிறார். எத்தனை வசனம்? இதே 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார், தமக்கு சித்தமானவனை அப்புறம் அப்படிதான் சொல்லப்பட்டு அவர் சித்தம். அல்லேலூயா. ஆனா பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இஷ்டமானவனுக்கு பிசாசு சொல்றான், என்ன நீ இஷ்டப்படுத்தினா போதும். புரியுதா உங்களுக்கு? பிசாசு என்ன சொல்றான்? இஷ்டம். கர்த்தர் என்ன சொல்றாரு? வெரி குட். இதையும் வச்சுங்க, அதையும் வச்சுங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு எனக்கு சித்தமானவனுக்கு. பிசாசு என்ன சொல்றான்? எனக்கு. இப்ப நம்ம சித்தத்தில் இருக்கிறோமா, இஷ்டத்தில் இருக்கிறோமா? வெரி குட். அவரை இஷ்டப்படுத்த வேண்டாம், அவரை இஷ்டம்லாம் ஒன்றும் படுத்த வேண்டாம். அவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு, அவருக்கு தெரியும். நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலும் உண்மையா, நீர் பெரியவர் ஆண்டவரே. நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களே, இன்னைக்கு இந்த வசனத்தை, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா, ஸ்தோத்திரம். ஒன்று சொல்லுங்க, நீங்களே கிரியேட் பண்ணுங்க, போதும். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த ஞானம் கொடுத்துருக்கிறார்ல,
நீங்க கிரியேட் பண்ணுங்க. பைபிள் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே இதை கூட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஞானம் கொடுத்துருக்கீங்க, ஸ்தோத்திரம். ஒன்று கண்ணே கண்ணு போதும், அதை நோட்டில் எழுதி வச்சுங்க. அப்புறம் வருஷத்துக்கு திருப்பி பாருங்க 365 வந்துடும். 3 வருஷத்துல 1000 வந்துடும். நீங்களே 1000 ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க 36 வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் அப்புறம் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. ஹலோ அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க இந்த 35 வசனம் கடைசியில் சொல்றாரு பாருங்க, என்ன செய்கிறேன்னு சொல்லத்தக்க ஒருவனும் இல்லை என்னது என்றான். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? அறிக்கை செய்யறான். நான் சொல்றேன் பாருங்க, சில நேரங்களில் அறிக்கை செய்யறது பெரிய மனமாற்றத்தை கொண்டு வரும். வேத வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வு மாட்டேன் அவைகளை சில நேரங்களில் அறிக்கை, சில நேரங்களில் விசுவாச வார்த்தை சொல்லும். இப்போ யோபு அவன் முன்னிலைமை காட்ட பின்னிலைமை மாற்றப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா? அறிக்கை செஞ்சான். அந்நிய கண்களில் என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்களில் ஏன் சொந்த கண்களை பார்ப்பேன்னு சொன்னா அந்த விசுவாச வார்த்தையை கத்த கனப்படுத்தினார். அவன் அறிக்கை செஞ்சதை கத்தர் கனப்படுத்தினார். பாருங்க சில நேரங்களில் அந்த அறிக்கையை கனப்படுத்தி கத்தர் அவனுக்கு தோன்றார், முன்னாடி வராரு. பாருங்க நம்ம என்ன அறிக்கை செய்கிறோமோ அது நிச்சயமா நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் இல்லை என்றேன் அப்படின்னா 36 வசனம் அவ்வேளையில். எப்போ அந்த வேலை வந்துச்சு தெரியுமா? எப்போ அந்த டைம் வந்து தெரியுமா? எப்போ இவன் சொன்னானோ அடுத்த நிமிஷம் அந்த வேலை வந்துருச்சு. என்னங்க கவனிக்கிறீங்களா? அடுத்த நிமிஷம் அந்த வேலை வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? இவனுக்கு வந்துருச்சு. அடுத்து சொல்ற என் புத்தி எனக்கு திரும்ப வந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமை என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. அது மாத்திரம் இல்ல, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேடி போகலைங்க, அவர்கள் என்ன தேடி வந்தாங்க. என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. எப்போ தெரியுமா? நான் அறிக்கை செஞ்சேன். பார்த்தீங்களா? நான் அறிக்கை செஞ்சேன் பார்த்தீங்களா? நான் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. நான் ஒண்ணுமே இல்லை, நான் நத்திங்கப்பா, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீங்க தான் நான் என்னைக்கு சொன்னோம் அப்போதே கர்த்தர் நம்ம மத்தியில கிரியை செய்ய அவர் ஆயத்தமாகிட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்லாதபடி எப்ப அவரை முன்னாடி வைக்கிறோமோ, ஆமென். சில நேரங்களில் இப்படியெல்லாம் புத்தி வர வேண்டியதாக இருக்கு. சில நேரங்களில் சில பேருக்கு லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது, பன்றி திங்கிற தவிட்ட திங்களான்னு நினைச்சு அது கூட கிடைக்கலங்கிறப்பதான் என்ன வருது? புத்தி தெளிவு வருது. சில நேரங்களில் அந்த புத்தி தெளிவுக்காக சில இடங்களுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சு விடுறாரு. போய் பண்ணிய பாரு, அது திங்கிறதையும் சாப்பிட்றதையும் சரி விடுங்க, சாப்பிட்றதையும். சில பேருக்கு அடி வாங்கினாதான், சில பேருக்கு அறிவே வராது. ஸ்தோத்திரம். சில பேர் சொன்னாதான் சொரண என்னது வரும். என்ன சொரண? கத்தரை பாருப்பா, தகப்பன் வீட்டை பாருப்பா, தகப்பன் வீட்டுக்கு திரும்ப போப்பா, இதுதான்ப்பா உன்னை எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தினா என்ன பெரிய புத்தியெல்லாம் கிடையாது. கத்தரை பாரு, கத்தரை திரும்ப போ, ஆண்டவரை பாரு, தகப்பனை பாரு. உனக்காக வெயிட் பண்ணிருக்கிறார். வழிமேல் விழி வைத்து அவர் காத்திருக்கிறார். தூரத்தில் பார்த்து பையன் மாதிரி தெரியுதேலாம் சொல்லலை, என் பையன் தான் ஓடி வந்து அழுக்க வஸ்திரம், அப்படியே அருவருப்பான தோற்றம், அவன் மேலே கெட்ட நாத்தம், அதெல்லாம் பார்க்கல, அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிற உண்மையான தகப்பன். அல்லேலூயா. புத்தி தெளிவுக்காக தான் வெயிட் பண்றார். அவர்கள் என்ன தேடி வந்தாங்க. திரும்ப ராஜ்யம் வந்தது, திரும்ப கனம் வந்தது, திரும்ப மகிமை வந்து 37 வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது. இதனால என்னுடைய சாமர்த்தியத்தினால ஒன்றும் இல்லை, இது எல்லாமே அவராலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாதிரி சொல்லி நான் முடிக்க போறேன். ஜெபம் பண்ண போறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 2:10 வாசிங்க. இது ஒரே ஒரு காரியத்தை மாதிரி சொல்லி முடிச்சுட்டு நான் ஜெபம் பண்ண போறேன். வாசிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு அப்படி செய்வார். இன்னும் ஒரு காரியம் இருக்குது, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஈவினிங் சர்வீஸ்ல கூட நான் பேசுவேன். இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்குது, அசட்டை பண்றவங்கள. யார் அசட்டை பண்றவங்கள? என்னங்க? எதை கர்த்தத்துவத்தை இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். கவர்மெண்ட்டை, கர்த்தருடைய கவர்மெண்ட்டை அசட்டை பண்ணுகிறவர்களை, அவர்களை அப்படி செய்வா. இவங்க யார் தெரியுமா அசட்டை பண்ணுவாங்க?
யார் தெரியுமா அசட்டை பண்ணுவாங்க? அதுலயே கீழே போட்டுருக்கு பாருங்களேன், அந்த 10ஆம் வசனம் முடியல, வாசிங்க. துணிகரக்காரங்க. யார் தெரியுமா அசட்டை பண்ணுவாங்க? துணிகரக்காரங்க தான் அசட்டை பண்ணுவாங்க. யார் அசட்டை பண்ணுவாங்க? அகங்காரிகள் தான் அசட்டை பண்ணுவாங்க. யார் அசட்டை பண்ணுவாங்க? அவருடைய மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவன். என்ன மகத்துவங்கள் என்ன பண்ணிட்டாரு பெருசா? நான் என்ன பண்ண? இனிமேல் ஆண்டவர் வேணாம், சர்ச்சு வேணாம், போ. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இது வரைக்கும் பேசுறது நல்லா தான் பாச இருந்துச்சு. ரொம்ப கவனமா இருங்க, இது முக்கியமான நேரம். ஆண்டவர் எவ்வளவு நேரங்கள்ல நமக்கு எவ்வளவு நன்மைகள் செஞ்சுக்கிறார். ஆனா தூக்கி போட்டுறோம். யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு என்னது சக்க மாதிரி கரும்பு சக்க மாதிரி புள்ளிஞ்சு எடுத்துட்டு தூக்கி போட்டுறோம். ஆண்டவரை எவ்வளவு நேரங்கள் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. அசட்டை பண்றோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறது கிடையாது. வாசிக்கிறோமா? வாசிக்கிறது கிடையாது. அசட்டை பண்றோம். வேதத்தை ஒரு பொருட்டா நினைக்கிறது கிடையாது. எத்தனை பேர் வாசிங்க போன வாரம்? கையை தூக்குனா பாருங்க, பல பேர் கை தூக்க மாட்டீங்க. ஏன்? தூக்காத டிக்கெட் அத்தனையும் அசட்டை பண்ண டிக்கெட்டு. அல்லேலூயா. என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க? அப்புறம் அவ்வளோ பெரிய வேலை. என்ன பெரிய வேலை? பாச திட்டாரு. எதுக்கு திட்டாரு? பைபிள் வாசிக்கலன்னு திட்டினாரு. அப்படிதானே? மிஸ் அடிச்சிட்டாங்க. ஏன் அடிச்சாங்க? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, செய்யலை, அதனால அடிச்சாங்க. ஸ்கூலை மாத்திட்டு போறேன்னா போ. அல்லேலூயா. புரியலையோ? கர்த்தர் நல்லவர். வேதத்தை வாசிக்கிறதுல அசட்டை. சில பேர் பாருங்க, கால் மேல கால் போட்டு வாசிப்பாங்க. என்னது? சில பேர் படுத்துட்டே ஜோம் பண்ணுவாங்க. சோதரம். அன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒரு படுத்துட்டே ஜோம் பண்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல, விளங்கலை, சில காரியம் விளங்கலை. அசட்டை பண்றது. கர்த்தத்துவத்தை ஒரு நாள் அசட்டை பண்ணிடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊசாவை ஏன் அடிச்சார் ஆண்டவர்? உடன்படிக்கை பெட்டி அத்தனை வருஷமா அவன் வீட்டில் தான் இருந்துச்சு. அது மேல அழுக்கு துணியை போடுறது, லுங்கியை போடுறது. கவனிக்கிறீங்களா? பைபிள் 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 இருக்குது, கால் கிட்ட இருக்குது, அப்படியே காலிலே தள்ளி வைக்கிறது. ஹலோ, காலில் படுது பைபிள், எடுத்து வைக்க முடியல. ஜோம் பண்றது சரியா ஜோம் பண்ணல. அந்த நேரத்தில் தான் போனை நோண்டுறது, அதை பண்றது, இதை பண்றது. யோசிச்சு பாருங்களேன், எப்படி அசட்டை பண்றோம் கர்த்தத்துவத்தை. ஒரு கலெக்டர்கிட்ட உட்காந்து சொல்லுங்க அப்படி போமா. ஒரு பெரிய நம்ம பிரின்சிபல் பிள்ளைங்க நிமித்தமா பிரின்சிபல் போய் பார்க்குறோம். சொல்லுங்க சொல்லியா அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம ஒரு பயபக்தி வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது எதுக்கு வேடிக்கையா சொல்றேன்னா, ஏன் சொல்றேன்னா, இதுல கணீனம் பண்ணப்படுகிறார் ஆண்டவர். ஏங்க, அவர் நம்ம 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 ஜமன உட்காண்டா அவர் வந்துடுறாருங்க. அவர் நம்ம முன்னாடி இருக்கிறாரு. முன்னாடி மூக்கு நோண்டிட்டு, காதை நோண்டிட்டு, தலையை சொரிஞ்சிட்டு பண்ணலாமா? வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. அப்புறம் எங்க இது பண்றது? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் தேடுறது. போனா கேட்பாரே அப்படிங்கிறதுக்காக என்னது வேதத்தை தேட வாசிக்கல. நீ வாசிக்கலன்னா எங்க நீ உருப்பட போறேன்னு கேட்கறேன் நான். தோத்திரம் இயேசு நாமத்தால கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மன்னிப்பீர். முடியாது. எக்ஸாம் வந்துச்சு படிச்சாதான் ஏன் பாஸ் பண்ண முடியும்? இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்துட்டு மேக்ஸ் உட்காந்து எழுதிட்டு இருந்தா நான் மாற்றி படிச்சுட்டு வந்துட்டேன் சொன்னா என்ன பண்ண முடியும்? போராட்டம் வருது, பிரச்சனை வருது, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பைபிள் வச்சிருக்கிறாருல்ல. ஹலோ, ரகசியத்தை ஆன்சரை பைபிள் வச்சிருக்கிறாரு. எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் பைபிள் வச்சிருக்கிறாரு. என்ன பண்ணணும்? பைபிள் வச்சிருக்கிறாரு. எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறாரு. எல்லாம் ஜோம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் பேசணும், ஜபத்துக்கு வரணும், எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாள் எங்க சத்தமெல்லாம் இல்லாம போயிடும். நோவா அப்படிதான் சொல்லிட்டே இருந்தாரு, சீக்கிரம் ஏன்னு சொல்லிட்டே இருந்தாரு, சீக்கிரம். ஒரு நாள் அவங்க சத்தம்லாம் வரல, போயிட்டாங்க, பேலையில் போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் வருகையில் போயிடுவோம். நான் சொல்றேன், நீங்கள் எப்போ என்ன நினைச்சாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் வேதத்தை வாசிக்கலைன்னா பரலோகம் வரமாட்டீங்க. நீங்கள் கை தூக்காமல் போங்க. இல்லை பாஸ்டருக்காக நீங்கள் நடித்து கை தூக்குனாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறேன் பாருங்க, வேதத்தை வாசிக்கலை, ஜோமல்லைன்னா நான் சொல்கிறேன் பரலோகத்துக்கு வரமாட்டீங்கிறேன் நான். நீங்கள் பாட புத்தகம், சின்ன பிள்ளைங்க வாலி பிள்ளைங்க இருக்கிற பாட புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை வாசிச்சுட்டு படிங்க. பாஸ்டர் திட்டாருன்னு சொன்னாலும் திட்டி ஒன்றும் பண்ண முடியாது. சர்ச்சுக்குள்ள இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? அது வேற எதுவும் சொல்ல. பைபிள் வாசிங்க. கிறிஸ்துவனாக இருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம தாங்க அசட்டை பண்ணுறோம், நம்ம தாங்க கனகீனம் பண்ணுறோம், நம்ம தான் அற்பமாக நினைக்கிறோம். அவர் பெரிய காரியங்களை செய்ய வச்சிருக்கிறார், திட்டம் வச்சிருக்கிறாரு. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட்டை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அசட்டை பண்றாங்க? அந்த வசனம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவங்க துரோகிகள், துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை எவ்வளோ
நன்மைகளை செஞ்ச ஆண்டவரை தூஷிக்க அஞ்சாதவர்கள். எதுக்கு? என்னத்தான் பண்ணிட்டாரு, இதை பண்ணலையே. ஆண்டவருடைய காரியங்களை அசட்டை பண்ணக்கூடாது. இந்த வசனங்கள் சொல்லுவாங்க, அசட்டை பண்ணாங்க. இதே தான் யூதா புஸ்தகம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அசட்டை பண்ணாங்க. அவன் வீட்டில் இருக்கிற அவன் உடன்படிக்கைப்படி கனப்படுத்தலைங்க. சும்மா வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நடிச்சு கொண்டு போயிடலாம். யார்கிட்ட நடிக்கிறப்பா? அசட்டை பண்ணாதீங்க. சொல்லி முடிக்கிறேன், அசட்டை பண்ணாதீங்க. சில காரியங்களில் மன்னிப்பே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சில காரியங்களில் மன்னிப்பே கிடையாது. அதில் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது. ஒரு வசனம் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்கு எங்க இன்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அதே போல கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும் எவ்வளோ பேச முடியுமா பேசிட்டேன். இன்னும் ஒரு காரியம் இருக்குது, ஈவினிங் சர்வீஸில் பேசலாம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பல நேரங்களில் ஆண்டவர் வேதனை சொல்றார், அவர்கள் நடுவே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். கனப்படுத்த வேண்டிய நேரங்களில் நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், எனக்கு கொடுக்க வேண்டிய துதி, எனக்கு கொடுக்க வேண்டிய மேன்மை ஒரு உலக மனுஷனுக்கு கொடுக்கிறார்கள். எனக்கு கொடுக்க வேண்டிய ஹானர் கர்த்தருக்கு கொடுத்துருக்கணுமே அந்த இடம். ஆனால் அதை கொடுக்க முடியல பாருங்க, அதை கொடுக்க முடியல. ஓ ஜீசஸ், எனக்கு நான் ஏன் பெருமை? ஓ, நீ யாராவனா இருந்துட்டு போய், யார் புகாத் நேச்சராகவே இருந்துட்டு போ. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கொடுக்கலன்னா, இடம் கொடுக்கலன்னா தள்ளப்படுவப்பா. கவனமாக இருங்க. புத்தியை பார்த்துங்க, அந்த புத்தியை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, யாரை பற்றி எனக்கு தெரியல, தெரியவும் வேண்டாம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அறிக்கை செய்தான் என்றான் இருக்கு பார்த்தீங்களா? அதை அவன் அறிக்கை செய்கிறான். அறிக்கை செஞ்சோன்னே கர்த்தர் வாழ்க்கையை மாற்றார். கண்களை மூடிக்கொள்ளுங்க. வலது கரத்தை வானத்தை நேராக வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கையை இருதயத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, டைம் ஆனது ஆயிடுச்சு தாங்க, உண்மை டைம் ஆயிடுச்சு. என்னை தான் மீறி போயிடுச்சு கொஞ்சம். ஆமாம், அர்ப்பணிப்போம். என்னை ஒப்பு கொடுக்குறான்ப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்னைக்கு அர்ப்பணிச்சானோ திரும்ப அவனுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துச்சுங்க. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் சிலருக்கு உங்களுக்கு வர வேண்டியது வரலன்னா உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்து ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. இன்னும் சில வர வேண்டியது இன்னும் வரல, தடைப்பட்டிருக்குது. அதுக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு அதுக்கான ஞானத்தை, புத்தியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இயேசுவே சோதரம். நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவர், நான் ஒன்றும் இல்லை. ஆண்டவரை, நான் ஒன்றும் இல்லை. நம்ம எப்பெல்லாம் நான் வெறுமையான பாத்திரம் நான் சொல்கிறேனோ அப்போல்லாம் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறாரு. எப்போல்லாம் நான் என்னை குறித்து பெருமையாக பேசணும் அப்போல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. அந்த நேரத்தில் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்வீராக. யாரெல்லாம் உண்மையாக ஒப்பு கொடுத்தார்களோ, அர்ப்பணித்தார்களோ, அறிக்கை செய்தார்களோ, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தடைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.